என்னடா ஏதோ வேலை விஷயமா போனியே, வேலை என்னாச்சு? இப்போ இந்த பேப்பருக்கெல்லாம் வேல்யூ இல்லை, இந்த பேப்பருக்கு தான் வேல்யூ. இந்த வேலை கிடைக்கும்னு பெருசாக நம்பிட்டு இருந்தேன். உனக்கு மனுநீதி சோழன் கதை தெரியுமா? ஏன்டா நீ வேற இருக்கிற சூழ்நிலை தெரியாமல்? கதை தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன தெரியும் சொல்லு. மனுநீதி சோழன் தன்னோட அரண்மனை வாசலில் ஒரு மணி கட்டி வச்சுருந்தாரு. தன் நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த மணியை வந்து அடிக்கலாம். அப்போது ஒரு கண்ணுக்குட்டியை மனுநீதி சோழனோட பையன் தேரேற்றி கொன்னுடுறாரு. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த கண்ணுக்குட்டியோட தாய் பசு ஆராய்ச்சி மணியை வந்து அடிச்சுது. இது வந்து விசாரித்த மனுநீதி சோழன் தான் பையனையும் அந்த கண்ணுக்குட்டி மாதிரியே தேரேற்றி கொன்று அந்த மாட்டுக்கு நீதி வழங்கினார். இந்த கதைக்கும் நான் சொல்லிட்டு இருக்க என் பிரச்சனைக்கும் என்னடா சம்பந்தம்? ஒரு பிரச்சனைனா எங்கே போய் முறையிடணும்னு ஒரு மாட்டுக்கு தெரிஞ்ச அளவு கூட இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு மேலே இருக்கவங்க ஒன்றும் மனுநீதி சோழன் கிடையாது. முதல்ல நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கிறவங்க மனுநீதி சோழனால் ஏன்னு நமக்கு தெரியும்.